சிவகங்கையில் கொலை வழக்குகளில் தொடர்புடைய சுல்லான் ரவுடியை போலீசார் சுட்டுப்பிடித்துள்ளனர். வாகன சோதனையின் போது போலீசாரை தாக்கிவிட்டு தப்பியோடிய போது சுட்டுப்பிடித்ததாக கூறப்படும் நிலையில் தனது அண்ணனை போலீசார் என்கவுண்டர் செய்ய திட்டமிட்டிருப்பதாக 2 நாட்களுக்கு முன்பே அவரின் தங்கை வீடியோ வெளியிட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடந்தது என்ன? எங்க அண்ணனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எனக்கு யாருமே பார்க்க வைக்க எங்க அண்ணன் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. நானும் தற்கொலை பண்ணிக்கிறேன். எங்க கல்யாண நாள் மனித உரிமை நீதிமன்றம் கேட்டு கொடுக்கணும். எங்க அண்ணனுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாம 22 வயதிலேயே 5 கொலை முயற்சி வழக்குகள் உட்பட 15 வழக்குகளில் தொடர்புடைய ரவுடி போலீசாரையே தாக்க துணிந்துள்ளார். வேறு வழியின்றி துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்ததாக போலீசார் கூறியுள்ளனர். பிடிபட்ட சுல்லான் ரவுடியை என்கவுண்டர் செய்ய திட்டமிட்டுள்ளதாக 2 நாட்களுக்கு முன்பே இன்ஸ்டாகிராமில் வீடியோ வெளியாகியுள்ளது. இளைஞரை நோக்கி பாய்ந்த தோட்டாவின் பகீர் பின்னணி என்ன? சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள ஆவரங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் அகிலன். 22 வயதான இவர் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்த நிலையில் காளையார் கோவில் பகுதியில் கஞ்சா கடத்தல் நடைபெறுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அப்பகுதியில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக அகிலன் வந்த வாகனத்தை நிறுத்தி போலீசார் சோதனையிட்டுள்ளனர். அதில் ஆயுதங்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. அது குறித்து போலீசார் கேள்வி கேட்டபோது அவர் தப்பி ஓட முயற்சித்துள்ளார். தடுக்க வந்த காளையார் கோவில் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் குகனை அரிவாளால் தாக்கிவிட்டு ஓடியுள்ளார். அதே பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த காவல் ஆய்வாளர் ஆடிவேல் சுல்லான் ரவுடி அகிலனை துப்பாக்கியால் சுட்டு பிடித்துள்ளார். இதில் காயமடைந்த ரவுடியை மீட்டு சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் மேல் சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு போலீசார் அழைத்துச் சென்றனர். ரவுடி தாக்கியதில் காயமடைந்த காவல் உதவி ஆய்வாளர் குகன் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனிடையே சுல்லான் ரவுடி அகிலனின் தங்கை இணையத்தில் வெளியிட்டிருந்த வீடியோ பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. அகிலனை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடிப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்பு அந்த வீடியோவை அவரின் தங்கை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளார். அதில் தனக்கு தாய் தந்தை இல்லாத சூழலில் அண்ணன் அகிலன் தான் ஒரே ஆதரவு என்று கூறியுள்ளார். தனது அண்ணன் சிறு சிறு தவறுகள் செய்ததாக போலீசார் குற்றம் சாட்டியதாகவும் அவரை பிடித்து போலீசார் என்கவுண்டர் செய்ய திட்டமிட்டுள்ளதாக கூறியிருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விடயத்தில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். என் அண்ணன் எங்க அம்மா வந்து அப்பாவுக்கு நேரவே அண்ணன் ஒரு ஆள் எங்க அண்ணன் படிச்சுட்டு இருக்கும்போதே கேஸ் போட்டு உள்ள கொண்டு போய் வச்சுட்டாங்க. வெளியில வந்து சின்ன கேஸா போட்டு இப்போ கோயம்புத்தூர் வேலையை போயிருந்தப்ப கோயம்புத்தூர் ஆள்துறை பிடிச்சி என்கவுண்டர் போடுறோம் தெரியாது தகவல் இருக்கு. எங்க அண்ணனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எனக்கு யாருமே பார்க்க வைக்க எங்க அண்ணன் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. நானும் தற்கொலை பண்ணிக்கிறேன். எங்க கல்யாண நாள் மனித உரிமை நீதிமன்றம் கேட்டு கொடுக்கணும். எங்க அண்ணனுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாம சிவகங்கையில் அடுத்தடுத்து கொலை சம்பவங்கள் நிகழ்ந்த நிலையில் கடந்த 1 மாதத்தில் மட்டும் 2 ரவுடிகளை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்துள்ளனர். இந்த சம்பவத்தால் குற்றவாளிகள் கலக்கமடைந்துள்ளனர். அதேவேளையில் சுல்லான் ரவுடி அகிலனை காலில் சுட்டு பிடித்த சம்பவத்தில் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்ற குரலும் ஒலிக்க தொடங்கியுள்ளது.